வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்றோங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது நம்ம டிஜிட்டல் சேவோட லாகின்ல போயிட்டு பேன் கார்டு இகேஒய்சி சர்வீசஸ்குள்ள போனீங்கன்னா நம்ம யூடிஐ போர்ட்டல் மூலமா நம்ம வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த லாகின் பண்றதுக்கு முன்னாடி உங்க வேலெட்ல மினிமம் 300 பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு நியூ பேன் கார்டு அப்ளை பண்றதுக்கு அப்ளை ஃபார் நியூ பேன் 49A அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு எப்பவுமே இந்த பிசிக்கல் மோட்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த பிசிக்கல் மோட்லயே இருக்கட்டும். இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இண்டிவிஜுவல் அப்படிங்கறத கொடுத்துருங்க. என்ஆர்ஐ கஸ்டமரான்னு கேக்குறாங்க, நோ அப்படின்னு கொடுத்துருங்க. பிசிக்கல் பேன் கார்டு, போத் பிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் கார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்ததா டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த குமாரிங்கிறது மேரேஜ் ஆகாதவங்க, ஸ்ரீங்கிறவங்களுக்கு ஜென்ஸுக்கு, ஸ்ரீமதிங்கிறவங்க மேரேஜ் ஆனவங்களுக்கு. ஸோ இதுல ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ அதே போல டைப் பண்ணுங்க. அவங்களுடைய நேம் வந்து பானுமதி. ஆஸ் பர் ஆதார் என்ன இருக்கோ அதே போல டைப் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் ஏதாவது மாத்தியோ இல்ல வந்து ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார்ல வந்து அத்தன்டிகேட் ஆகாது. அடுத்து டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார்ல இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த ஆதார் கார்டுல வந்து டேட் ஆஃப் பர்த் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் கேட்டுக்கோங்க. அடுத்ததா வந்து கம்யூனிகேஷன் வந்து ரெசிடென்சியல் ஸ்டேட் தமிழ்நாடு. இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 1977 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2007 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க மைனர் கேஸ் அப்படின்னு வந்தா மட்டும் நீங்க அந்த இடத்துல ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டேட்டுங்கிற இடத்துல கொடுக்கணும். மைனரா இருந்தால் மட்டும் நீங்க வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது இந்த இடத்துல மைனர் கேஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டேட்டுங்கிற இடத்துல கொடுக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் 2 வாட்டி கேட்கும், கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கும். அடுத்ததா ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ அதே போல டைப் பண்ணிக்கோங்க. இத கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா நீங்க எல்லாமே ப்ரூஃப் வந்து ஆதார்னு கொடுத்துருங்க. அடுத்ததா உங்க வேலெட்ல இருந்து பேமெண்ட் போகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மினிமம் உங்க வேலெட்ல பேமெண்ட் 250 இருந்து 300 இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வேலெட் பின் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபீட் பண்ணி இருக்கிற டீட்டெயில்ஸும் ஆதார்ல இருக்கிற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு ஆதார் மேட்ச் யூசிங் டெமோகிராபிக் டீட்டெயில்ஸ் வில் பி லிங்க்டு வித் பேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற டீட்டெயில்ஸும் ஆதார்ல இருக்கிற டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல செக் ஆதார் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல செக் ஆதார் கொடுத்தீங்கன்னா இவங்க பேர்ல இந்த ஆதார் நம்பர்ல வேற ஏதாவது ஆதார் கார்டு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் லிங்க்டு வித் எனி பேன் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு வந்து வேற எந்த ஒரு பேன் கார்டோட லிங்க் ஆகல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்ததான் போன் நம்பர். மோஸ்ட்லி இமெயில் ஐடி அவங்க கிட்ட கேட்டுருங்க. இல்ல அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. இ பேன் வந்தது அப்படின்னா உங்க இந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கிள் பேரண்டா இருந்தாங்க அப்படின்னா அம்மாவுடைய பேர் கொடுங்க, இல்ல அப்படின்னா அப்பாவுடைய பேர் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. அடுத்ததா அட்ரஸ். ஓகே, இந்த அட்ரஸ் டீடைல்ஸ்ல ஆதார்ல எப்படி அட்ரஸ் இருக்கோ டோர் நம்பர், வில்லேஜ் நேம், போஸ்ட் ஆபீஸ், தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிற இடத்துல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல உங்களுக்கு ஏஓ கோட் வந்து செக் பண்ண சொல்லும். சரிங்களா? இது வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஏஓ கோட் வந்து எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா சென்னை வெஸ்ட் 231 ஏஓ கோட் நம்பர் வந்து 1 இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இதுல நீங்க எதுவுமே வந்து மாத்த தேவையில்லை. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அசசிவ் அட்ரஸ் டீடைல்ஸ்ங்கிற இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து மைனர் பேன் கார்டு அப்படின்னு வந்தது அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி மைனர் பேன் கார்டு அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அசசிவ் அட்ரஸ் டீடைல்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இப்ப இவங்களுக்கு வந்து மேஜர் பேன் கார்டுங்கிறது நம்ம அந்த இடத்துல கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல வந்து இன்சியல் செர்சன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பிளேஸ் கேட்கும். நீங்க வந்து சேலம்னு கொடுத்தாலும் சரி, அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சிஎஸ்சி சென்டர் நேம் கொடுத்தாலும் சரி. ஓகே, இப்போ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றீங்கன்னு கேட்கும். அதே போல நீங்க வந்து அப்லோட் பண்ற போட்டோ வந்து 213x213ங்கிற பிக்சல்ல வந்து இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 600 dpi இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன்ல அந்த பிக்சல்ல நீங்க என்ன பண்ணிக்கீங்க, போட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி பிக்சல் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க மென்ஷனடு மேட்ச்டு அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? இது வந்து நம்ம யூஏ ஆதாரோடைய வெப்சைட்ல நீங்க கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு, மென்ஷன் பண்ணது எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே போல இங்க பாருங்க ஆதார் மேட்ச்டு யூசிங் டெமோகிராபிக் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு பேன் கார்டு 100% வந்துடும். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இந்த பிரிண்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்க கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம். இப்போ இந்த டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து பேன் ஃபார்ம் வந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பேன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வாங்கி அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நாங்க வந்து ஃபில் பண்ணியே அப்லோட் பண்ணிடுறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒன்ஸ் சிஸ்டத்துல ஃபீட் பண்ண டீடைல்ஸ்ல இதுலயே என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா டைப் ஆகி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். இதுல பாருங்க எல்லாமே நீங்க கொடுத்த டீடைல்ஸ் இருக்கும். இந்த ஃபார்ம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ ஒட்டி சைன் வாங்கி அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம். அல்லது நீங்க பேன் ஃபார்ம்ல நம்ம சென்டர்ல கூட்டமா இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா பேன் நியூ ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வாங்கிட்டு அதில் நீங்க மேனுவலா பிளாக் கலர் பென்ல எழுதி அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா அப்லோடும் அந்த ஃபார்மை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம இந்த நியூ பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறது இதுல நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்ப டாக்குமெண்ட்ஸ் எதில் அப்லோட் பண்றதுன்னா இந்த அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க நம்ம பானுமதி வெங்கடாச்சலம்ங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களோட மெயின் ஃபைல் அப்படிங்கிறதுல பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ், செகண்ட் பேஜ், ஆதார் கார்டு இது மூணையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலா ஒரே ஃபைலா சேவ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பேஜ், செகண்ட் பேஜ், அடுத்து ஆதார் கார்டு இது மூணையும் ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பிடிஎஃப் ஃபைலா வச்சுக்கணும். இந்த போட்டோ பாருங்க, இது வந்து 300 dpi கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்னேச்சரும் 600 dpi நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது இப்ப அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும். இந்த டிபிஐ வந்து எங்க கன்வெர்ட் பண்றது, அப்படி எந்த வெப்சைட்ல கன்வெர்ட் பண்றது அப்படின்னா இப்ப நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் ஃபார் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நோ கேசஸ் பெண்டிங் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோடிங் அப்படின்னு வந்துடும். இந்த டிபிஐ கன்வெர்ட் பண்றது எதுனா டிபிஐ கன்வெர்டர்னு கூகுள் அடிச்சீங்கன்னா converter.town அப்படிங்கிற வெப்சைட்குள்ள நீங்க போயிட்டு நீங்க டிபிஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க 300 600 இருக்கு, இதுல போய் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.